வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க உண்மை எல்லாமே ஒரு பக்கம் பொழிச்சுன்னு உடச்சிடுறாங்க. என்னடா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விஜய் கிட்ட போய் ஒரே வார்த்தை தான் சொன்னாலும் நச்சுன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு மேல அந்த ரேணுகா அம்மா அந்த வீட்டுல இருக்கக்கூடாது, மல்லி அம்மாவுக்கும் முதல் உரிமை தர்றதா இருந்தா மட்டும்தான் அவங்க இந்த வீட்டுல இருக்கணும். மல்லி அம்மாவை அவமானப்படுத்துறதுக்கும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்றதுக்கும் தேவையில்லாம சண்டைகளை வளர்க்கறதுக்கும் இந்த ரேணுகா யாரு, ரேணுகாவுக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தையா இருந்தாலும் புட்டு வைக்கிறதுங்க ஒரு பக்கம். உடனே நம்ம விஜய் இருந்தா அவங்க தான் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அம்மான்றதுக்கு, எங்க அம்மா மாதிரி இருந்தா எங்க அம்மா ஆயிருமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க. எங்க அம்மா மாதிரி 1% எதுலையான இருக்காங்களா அவங்க? எல்லாத்துலயும் ஒரு பக்கம் எப்படி சூனியம் வர்றது, எப்படி அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறது, இந்த குடும்பத்துல இருந்து எப்படி பிரிச்சு கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாங்க. ஒரு நாளாவது எனக்கு அம்மான்ற பாசத்தை அவங்க கொடுத்துருக்காங்களா, அம்மாவா என்கிட்ட ஒரு நாளா நடந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி எழுப்ப என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம கூனி குறுகி போயிட்டு அந்த இடத்துல ஐயோ என்னடா நம்மளை இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலமா ட்ரீட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சு போயிட்டு வேதனையில நொந்து நூடுல்ஸ் ஆயின்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கஷ்டம், இந்த மாதிரி ஒரு வேதனை, இந்த மாதிரி ஒரு துக்கம் வேணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற அளவுக்கு ஒரு பக்கம் சீரியல்ல ரொம்பவே ஒரு பக்கம் கஷ்டமா கொண்டு போயின்னு இருக்காரு டைரக்டர். சரி இந்த மாதிரி அளவு ஒரு பக்கம் கொண்டு போனாலும் பிரச்சனை இல்லை, மறுபக்கம் என்னடா பண்ண போறாங்க, எப்படியெல்லாம்டா அந்த பிரச்சனையை ஒரு பக்கம் சால்வ் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் அப்படியே சும்மா கதிரேசன் அந்த இடத்துக்கு வர்றதோட மட்டும் இல்லாமல், வெண்பா தங்கமே என் பேத்தியை நீ கேட்கறது எல்லாமே சரிதாம்மா, உன் அம்மா பழைய மாதிரி இல்லை தான், ஆனால் உன்னை பெற்று எடுத்தவ இவ தான், இந்த அம்மா இல்லாமல் நீ வந்திருப்பியா சொல்லு பார்க்கலாம். தேவையில்லாமல் ஒரு பக்கம் உன் அம்மாவை சந்தேகப்பட்டுன்னு நீயும் வாழ்க்கை கெடுத்துக்காத. மல்லி என்னைக்கு இருந்தாலும் வேறொருத்தி தான், அவளுக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா தான் தெரியும் உன்னை எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுவா, உன்னை எப்படி கஷ்டப்படுத்தான்னு. அம்மாவுக்கு குழந்தை இல்லாத காரணமே நான் இருக்குன்றதுனால தான் உங்கள் குழந்தைய பெற்றுக்காமல் இருக்காங்க, அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ ஒரு விஷயம் தெரியாமல் நீங்கள் பேசிட்டு இருக்காதீங்க. நான் அதுக்கப்புறம் தாத்தானுங்களா பார்க்க மாட்டேன், எதனா திட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வெண்பா ரொம்பவே ஓவராக ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிஷா வராங்க, சின்ன வண்டாட்டு இருந்து முன்னாடி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போனா மல்லி கரெக்டா வந்து கையை பிடிச்சிடுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் தான், எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி பேசினு இருப்பேன், இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க மல்லி இருந்தாலும் கையை பிடிச்சிட்டு என் பொண்ணு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு, அவள் கேட்கறது எந்த தப்பு இல்லை, உண்மையான ரேணுகா வந்தா நானே ஓப்பனா சொல்றேன். வெண்பா சந்தோஷமா இருக்கிட்டு சொல்றேன், அவள் உண்மையான ரேணுகாவே இல்லை, அவள் பேரு சுடரி, அவள் எங்க இருந்து வந்தா எப்படி வந்தா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஆராய்ச்சின்னு இருக்கேன். கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் அதுக்கான ஆதாரம் எல்லாமே கிடைக்கும், அது எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பேசுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதுவும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு மௌனத்தோட அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் வருமா வரதா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தாங்க. காத்துனதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழல் ஒரு நேரம் அமைஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, எப்படியெல்லாம் இந்த சீரியலை கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுப்பா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் விறுவிறுப்பா போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவன் அதாவது மனோவர் இருக்காரு, அவர் உண்மை எல்லாமே ஒரு பக்கம் திரட்டின்னு வந்துறாரு. அந்த உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. என்னதான் ஒரு பக்கம் உண்மையே அவர் சொன்னாலும் நீ சொல்ற உண்மையை நாங்க எப்படி ஏத்துக்க முடியும், இந்த உண்மைக்கும் உனக்கு என்னடா சம்மந்தம் இருக்கா அப்படின்ற அளவுக்கு ஒரு பக்கம் கேவலமா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம சரி ஓகே நம்ம எது பேசினாலும் இப்போதைக்கு தவறாதான் இருக்கும், அதனால எதுவும் பேச தேவையில்ல, கூடிய சீக்கிரம் உண்மை எல்லாமே தெரிய வரும், உண்மை எல்லாமே தெரிய வந்து அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. இந்த அமைதி எந்த அளவுக்கு ஒரு பக்கம் இதெல்லாம் கூட்டின்னு போக போது இதெல்லாம் எட்டுன்னு போக போகுது சொல்லிட்டு தெரியலைங்க. ஆனா அமைதி ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இதுக்கப்புறமும் இதே போல அமைதியா இருந்தா அவங்க வாழ்க்கை ஒரு பக்கம் கேள்விக்குறியாயிரும். இந்த கேள்விக்குறியான வாழ்க்கைக்கு நடுவில் இன்னும் என்னென்ன இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் வரப்போகுது, எப்படியெல்லாம் இதை சால்வ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஆனா ரொம்பவே ஒரு பக்கம் பதட்டமும் பயமும் அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு. இந்த பதட்டம் பயம் இது ரெண்டுமே நம்மளை எந்த அளவுக்கு வெளியே கொண்டு போய் நிறுத்த போகுதுன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிதான் போறீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அன்னபூர்ணி இருக்காங்களா, அவங்க ஒரு பக்கம் நிஷாவை திட்ட ஆரம்பிச்சாங்க. உனக்கு என்ன பிள்ளை என்ன தெரியும் உனக்கு மல்லியை பத்தி, சும்மா நீ வேணும் இவ வேணும் சொல்லிட்டு இவளுக்காக போராடினீங்க தவிர அந்த குழந்தையோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு யாரும் ஆதரவா இல்லை அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. எல்லாருக்காகவும் ஆதரவாகவும் சந்தோஷத்தை கொடுக்குற அம்மாவும் இருந்தது மல்லி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்றாங்க. இதை கேட்டதான் ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு, மனசுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கு. நீங்க சொல்றது எல்லாமே வாஸ்தவம் தான், நீங்க சொல்றது எல்லாமே நான் ஏத்துக்கிறேன், இல்லைன்னாலாம் நான் சொல்லலை. ஆனா இருந்தாலும் உண்மையான அம்மா வந்த அப்புறம் போலியான அம்மாவுக்கு என்ன வேலை இந்த வீட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், கணவருக்கும். இவ்வளவு நாள் தான் கணவனை விட்டு பிரிஞ்சிருந்தாங்க, அப்படி ஒரு சூழல் இருந்து இப்போ வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு முதல் உரிமை கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? அப்ப இப்போ வந்தாங்களே மல்லி, அவளோட வாழ்க்கை என்ன கேள்விக்குரிய போதா? வாழ்க்கை என்ன கேள்விக்குரிய போகவே சொல்லலையே, அவளுக்கான அமௌண்ட் அவளுக்கான காசு கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இத்தனை நாள் இல்லாம இப்போ புதுசா வந்தாலே
அதாவது அம்மான்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த காசை கொடுத்து அவளை கடை அந்த வீட்டை விட்டு துரத்தலாமே, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ வெண்பாவுக்கு என்ன முக்கியம்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். வெண்பாவுக்கு யார் முக்கியமோ அவங்கள தான் நம்ம ஒன்று சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கூட பேசி பிரோஜனம் இதுக்கு மேலே எதுவும் பேசவும் முடியாது. ஏன்னா எல்லாமே ஒரு பக்கம் இக்கட்டான ஒரு சூழலில் தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்னல்கள் நடுவில் நான் மாட்டேன்னு முழிக்க கூடாதா சாமி, நமக்கு இந்த வேலையே வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் அப்படியே சும்மா ஒரு பக்கம் விஜய் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாரு. சரி, காலி பண்ணாலும் பண்ணிட்டோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நேர்மையாக போனால் எல்லாமே ஒரு பக்கம் நேர்மையாக தாங்க நடக்கும். கெட்ட வழியில் போனால் எல்லாமே கெட்டதாக தான் நடக்கும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம பாதையை நாம தான் ஒரு பக்கம் தேர்ந்தெடுக்கணும். நம்ம பாதையை நம்ம தேர்ந்தெடுக்காமல் இன்னொருத்தர் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கட்டோம்னா நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் கேள்விக்குறியாக வந்து நிற்கும். அந்த கேள்விக்குறியான வாழ்க்கை நமக்கு வேண்டுமா வேணாவா அப்படின்ற சூழலை ஒரு பக்கம் யோசிச்சு சிந்திச்சு யார் கொண்டு வர போகிறாங்க, எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் நிறைந்த விஷயத்தை தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்துன்னு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் கொண்டு வர போகிறோம். அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்ல போகிறீங்க. அப்படி என்னடா விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சி யூ, நன்றி, வணக்கம், வந்தனம் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கிவ் அவே தர போகிறோங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 30K ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம கிவ் அவே தரலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். லாஸ்ட் 30Kவில் கடைசி அந்த 3 சப்ஸ்கிரைபர் யாரோ அந்த 3 சப்ஸ்கிரைபருக்கும் மிக சிறந்த ஒரு ஆஃபர் காத்துன்னு இருக்கு. அது என்ன ஆஃபர், என்ன விஷயம் அப்படின்றத கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த கிஃப்ட்டை நீங்கள் தட்டின்னு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சி யூ.